இப்போ நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரையிலும் உள்ள சீரான்னு சொல்லப்படும். மற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் கசஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சீராங்கிறது வாழ்க்கை. இப்போ கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள், நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ரோல் மாடல் நம்ம யாரை கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி இப்படி தான் விளக்குனாங்க, முகம் இப்படித்தான் கழுவுனாங்க, இப்படித்தான் சாப்பிட்ருக்காங்க, இப்படித்தான் தூங்கியிருக்காங்க, இப்படித்தான் தொழுதுருக்காங்க, அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது இப்படித்தான் பேசியிருக்காங்க, எல்லாமே இப்படித்தான் கொடுத்துருக்காங்க, இப்படித்தான் வாங்கியிருக்காங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து திருமண வாழ்க்கையில இருந்து எல்லாமே அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு முன்னால ரோல் மாடலாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த வாய்ப்புகளை நம்ம சரிப்படுத்தாத வரைக்கும் உண்மையான முஸ்லிம்களாக நம்ம ஆக முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. ஒரு முறை உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உமரே நீங்க எப்படி என்னை நேசிக்கிறீங்க, என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன்னு சொல்லாம என் உயிரை தவிர உங்களை நேசிக்கிறேன்டாங்க. எதுக்கு? அது காரணம் என்ன சொன்னா, உயிரை அல்லாஹ் கொடுத்தது இல்லை, அதனால அதை என்ன செஞ்சாங்க, உயிரை தவிரன்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே உயிரை விட நீங்கள் என்னை நேசிக்காத வரை முழுமையான ஈமான்தாரியாக ஆக முடியாதுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும் அப்படின்னு ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் உலகத்தில் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு போனதெல்லாம், வந்துட்டு போயிருக்கிற வாழ்க்கையெல்லாம் அடையாளங்களாக சில மண்டபத்தை கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ தாஜ்மஹாலை கட்டி இருக்கிறது யாருன்னா என்ன சொல்லுவோம், ஷாஜஹான் கட்டியிருக்காருவோம். இப்படி ஒன்று நூற்றாண்டு விழாண்டு ஒரு பேனர் வைப்பாங்க, இது 500வது ஆண்டு பேனர் வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய நினைவு சின்னங்கள் எதையாவது விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1447 வருடங்களாகுது. இன்னும் கியாமத்து நாள் வருவது வரையும் எவ்வளவு மூமின்கள் வரப்போறாங்க, எவ்வளவு முஸ்லீம்கள் வரப்போறாங்க, அது எல்லாம் அறிஞ்சவனாக இருக்கான். எல்லார்கிட்டையும் ஒரு நினைவு சின்னத்தை தந்திருக்காங்க. அது என்ன நினைவு சின்னம்? ஈமான் என்ற நினைவு சின்னம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது சொல்லுவதற்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். தெரியலன்னு சொல்லவே கூடாதுடாமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா கேட்ட உடனே பேச வைக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம அவங்க படி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஈமான் நம்மளுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்குது. அந்த ஈமான் இல்லாட்ட எல்லாம் மற்ற மதத்தினர்கள் சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர்கள், சத்தியவான்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஏன் காந்தி கூட என்ன சொன்னார், எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க யார் நல்லவங்க எவ்வளவு சிறந்தவங்கன்னு கண்டுபிடிச்சதுல எல்லாருடைய கருத்தும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை தான் முன்னாடி இருக்கு, 100% முன்னாடி இருக்கு. இது மற்ற மதத்தினர்கள் சொல்லலாம். ஆனால் நாம ஈமான் கொண்ட நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதையும் பிரியப்படுவதையும் நம்ம தலைக்கு மேலே வச்சு நம்ம அமலை செய்யக்கூடியவர்களாக இருக்கோம். அவர்களை பின்பற்றுவது எப்படி? அவருடைய சுன்னத்தான வழிமுறைகள். அவர்களை பின்பற்றுவதையும் நேசிப்பதும். அவங்களை நேசிக்கிறது எப்படி? எல்லா நேரத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு நினைவு வரக்கூடியவர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 60க்கும் 70க்கும் நடுவில் என் உம்மத்மார்களுடைய வாழ்க்கையில் தான். அப்போ 70க்கு மேலே இருக்கிறவங்கள என்ன செய்யறது அப்படின்னா போனஸ் வாழ்க்கை தான். அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையெல்லாம் போனஸ் வாழ்க்கை. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு போனஸ் வாழ்க்கையும் அல்லாஹ் தருவாங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 வருடங்கள். அந்த 63 வருடங்களை 6 பகுதியாக 10 பகுதியாக நம்ம பிரித்து காட்டுறாங்க நம்மளுடைய
இறைநேசர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் நம்மளுக்கு 10 விஷயமா பிரித்து காட்டுறாங்க. 6 வருடங்களாக எப்படி பிரித்து காட்டுறாங்க அப்படின்னா, முதல்ல உள்ள 1 to 6 ஒரு வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து 6 வயசு வரைக்கும் எப்படி காட்டுறாங்க? குழந்தை அவங்களுடைய பிறப்பும் குழந்தை பருவமும். இந்த குழந்தை பருவத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? ஹலிமாமாவுடைய மடியில தான் அவங்க 4 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு தாயுடைய மடிக்கு வந்தாங்க 2 வருடம். 6 வருடத்தில் தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை? அனாதையான வாழ்க்கை. ஒரு பிள்ளை தாய் தந்தையுடைய பராமரிப்பு இல்லாட்ட அந்த பிள்ளை எப்படிலாம் அந்த நிலைமை மாறி போகும் இல்லையா? எந்த இடத்துலையும் அந்த பிள்ளைக்கு அனுசரணை இருக்காது. ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனாதை வாழ்க்கை கூட நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். ஒரு பிள்ளை எப்படி வளரணுங்கிறத எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அந்த 6 வயது பருவத்தில் தன்னுடைய தாயை அடக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். 6 வயதில் ஒரு பிள்ளை குழி தோண்டதை எங்கேயாவது கேட்டிருக்கோமா? பார்த்துருக்கோமா? அந்த பிஞ்சு உள்ள என்ன பாடுபட்டிருக்கோம்? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்ட உடனே அவங்களுடைய பெயரை சொன்ன உடனே நம்ம ஸலவாத்து மொழியக்கூடியவர்களாக இருக்கணுமே. எந்த மஜ்லிஸில் ஸலவாத்து சத்தம் அதிகமாக இருக்கோ அந்த மஜ்லிஸில் மலக்குமார்கள் எண்ணிலடங்காம இறங்குவாங்களாம். சுபஹானல்லாஹ். ஆனால் இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள சொல்றோம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுன்னு சொல்லும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற அந்த சத்தம் கேட்கணும். நம்மள தான் இருக்கோம். ஆண்கள் யாரும் இல்லையே, நம்ம குரல் வெளியே கேட்குமே அப்படின்னு நினச்சி சொல்ல. இப்போ ஸலவாத்துக்களை கொஞ்சம் சத்தமிட்டு சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இது ஸலவாத்து மஜ்லிஸ் தான். தொடர்ந்து நம்ம 4 வாரங்களாக ஸலவாத்து மஜ்லிஸ் தான் வச்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்து ரபியுல் அவல் மாதத்தில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சார்பில் 1 கோடி போகணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் தனித்தனியாக ஒரு எண்ணிக்கைகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கேட்கும்போது கொண்டாந்து தாங்க. பேப்பரில் எழுதி எங்கள்கிட்ட கொண்டாந்து தாங்க இன்ஷா அல்லாஹ். போன வருஷம் கொடுத்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முதல் பருவம் 1 to 6 அனாதை பருவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. அடுத்தது 6 to 12. இந்த 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கும் சிறுவராக. ஆடுகள் கொண்டு போய் மேய்ச்சிட்டு ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு பொறுமைகள் வேணும். ஏன்னா ஆடு ஒரு இடத்துல நிற்காது. அது ஒரு மேய்ப்பாளன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஆடுகள் ஒழுங்காக வீடு வந்து சேரும். அப்போ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பருவம் அந்த 6 வயசுலேருந்து 12 வயசு வரை அந்த பருவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூட கோபப்பட்டவர்கள் இல்லையா? சுபஹானல்லாஹ். எந்த வயசுல? நபியாக வந்ததுக்கு பிறகு இல்லம்மா. 6ல இருந்து 12 வயசு. இப்போ நம்மளும் பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், பேர பேத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? சின்ன பிள்ளை, அது நோக்கத்துக்கு விட்டுருவோம். இப்போ போய் அதை இழுத்து பிடிச்சா என்ன ஆகும்? வேணாம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு எல்லா சலுகைகளையும் அந்த பிள்ளைகளை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பருவத்தில் கூட உலகத்தில் உள்ளது எதையுமே அனுபவிக்காது வாழ்ந்தாலும் கூட ஒருவரை கூட கோபப்பட்டது இல்லையா? சுபஹானல்லாஹ். அது எவ்வளோ பெரிய பண்பு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அடுத்த பருவம் 12 to 18. தன்னுடைய சிறிய தந்தையோட வியாபாரம் செய்த காலம். அப்போ அந்த காலத்தில் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம முலாவரியாக நம்மளுக்கு சீராவை நடத்தலை. இந்த 63 வயசு உள்ள அந்த 6 வருடங்களை மட்டும்தான் இப்போ உங்களை பதிய வைக்க போகிறோம். இப்போ அந்த நாளில் அவங்க சிறிய தந்தை அபுதாலிபோடு அவங்க பயணத்துக்கு போகும்போது மேகம் கொடை பிடிக்குது, மரம் நிழலிடுது. பெரிய ஒரு மூத்த அறிஞர் ஒருத்தர் சொல்றாரு, இவங்களை சிரியா பக்கம் கூட்டு போகாதீங்க, அந்த அந்த ஓரங்களில் கூட்டு போயிடாதீங்க, இவங்க பிற்காலத்தில் நபியாக வரலாம். இப்போ இவங்க அங்கே போனாங்கன்னா இவங்க தான் நபின்னு அந்த யூதர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் அந்த பகுதி இல்லாமல் அடுத்த இடம் கூட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த யானை விளக்கம் அந்த 18 வயசுக்குள்ளே தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுடைய பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறோம்? அந்த பருவம் டீனேஜ் பருவங்கிறோம். அந்த 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்க யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க.
அந்த வயசுல தான் ஒரு கட்டுக்கோப்போட அந்த பிள்ளைங்க இருக்கணும். அந்த பிள்ளைங்க தான் அந்த இடத்துல நல்லது விஷயங்கள் அந்த உள்ளத்துல பதியும். அந்த 20 வயசுல 20 வந்துடும் டீனேஜ். அந்த அந்த டீன் வராது. 20 17 அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அது வராது. அந்த டீனேஜ்ங்கிறதுக்கு அதுதான். இப்ப அந்த அந்த வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த பேர் என்ன தெரியுமா? சித்தி, உண்மையாளர், அமீன், தலைவர். எப்படி பேர் வாங்கியிருக்காங்க? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பேர்கள் கொடுத்துருக்கோமா, இல்ல நம்ம தான் பெற்று வந்திருக்கோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை கூட பொய்யே சொன்னதில்லை. அவங்களுடைய உம்மத்தான நாம ரோல் மாடல் தானே நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது ஒரு சமையல் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாருன்னு வைங்களேன், அதே மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துருக்கனால டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஃபோனை போட்டு, இப்போதான் ஃபோனு, அப்போ நேரில் சந்திக்கும் போது கேட்போம், எப்படி செஞ்சீங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க, செஞ்சுட்டு சொல்லுவோம், உங்கள் டேஸ்ட் எனக்கு வரலையேங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை என்கிட்ட வரலையேன்னு சொன்னா நான் உண்மையான மூமினாக முடியுமா? அப்போ அந்த அந்த பருவ காலத்தில், அந்த டீனேஜ் காலத்தில் கண்மணி நாயகம் வாங்கின பேரு எப்படிப்பட்ட பேரு? சாதிக், அமீன். அப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் அதை புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பையும் தருவானாக. அப்புறம் 24 to 30, 18 to 24 அந்த நாள் வந்து கதிஜா அம்மையாரோட திருமணம். கதிஜா அம்மையார் வியாபாரத்தை நடத்திய காலம். 18 to 24 வயசு வரைக்கும் அவங்களுடைய வியாபாரத்தை எடுத்து நடத்தினாங்க இல்லையா? அப்போ அந்த எடுத்து நடத்தும் போது தானே கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களை தான் திருமணம் முடிக்கணும்னு அவங்க முடிவுக்கு வர்றாங்க. பெரிய பெரிய செல்வ சீமாட்டி, லேசான பணம் உள்ளவங்க கிடையாது. 1 கோடி 2 கோடி கிடையாது. இப்போ அதாவது நான் பல வருடங்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி கூட இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ உள்ள சர்வேல உள்ள கணக்கு அமெரிக்கன் டாலர்ல 2000 கோடி உள்ள சொத்து வச்சிருந்தாங்களாம். அப்ப எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டி எப்படிப்பட்ட மணவாளனை தேர்ந்தெடுக்கிறாங்க? 2 முறை திருமணம் முடிச்சவங்க இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அவங்களுடைய வியாபார விஷயத்தை பார்க்குறாங்க. 18 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல், ஹலாலான வாழ்க்கை, இதையெல்லாம் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மணமகனை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன்னு முடிவெடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, அதுல உள்ள சிரமங்கள், சிக்கல்கள் எவ்வளவு இருந்திருக்கும். ஒருத்தட்ட பணம் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணும்போது எவ்வளவு பயபக்தியாக வியாபாரம் பண்ணுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயத்துடன் வியாபாரம் பண்ணினாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கு பிறகு 25, அதாவது அந்த அந்த நாட்கள்ல 24ல இருந்து 30 வருடம் கதிஜா அம்மையாருடைய திருமணம், குழந்தைகளை பெற்று எடுத்துற கொஞ்சிற காலம். பிள்ளைங்களை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கன்னிப்பெண், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. ஆனா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகளை கதிஜா ரலியல்லாஹு தஆலா மூலமா தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை அந்த அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு? இலக்கணமான வாழ்க்கையாக இருந்துச்சு. ஒரு கணவன் மனைவிட்ட எப்படி வாழணும், ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி இருந்துக்கிறணும். நான் பணக்காரியாச்சே, இங்க ஏழையேன்னு ஒரு நேரம் கூட அவர்களுக்குள் ஒரு சின்ன வாக்குவாதம் கூட வந்ததில்லை. இன்னைக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டா அது அந்த பொருள் வாங்குறது வரைக்கும் சொல்லி காட்டக்கூடிய கதிஜாவாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்தது 30 to 36 குழந்தைகளை பராமரிக்கிற பருவம். அந்த பிள்ளைகளை வளர்க்குறது, அந்த பிள்ளைகளுக்குள்ள உரிய விஷயங்களை கொடுக்கறதுமாக அல்லாஹு தஆலா 30 to 36 வரைக்கும் வாழ்றாங்க. இப்ப 36 வயசுக்கு மேலதான் என்ன செய்யறாங்க? ஹீரா குகையை நாடி போறாங்க. 36 to 42, 36ல இருந்து 40ல நபித்துவம் கிடைச்சிருச்சு. நம்ம 6 பாக்குறதுனால அந்த 36 to 42 அந்த கணக்குல பார்த்தா நுபுவத்துடைய முன்னறிவிப்பும் நுபுவத்தையும் பெற்ற காலம், அதாவது நபியாக அல்லாஹ் தஆலா ஆக்கிய காலம். அந்த நுபுவத்துடைய முன்னறிவிப்பு வந்ததோட அவங்க எந்த அளவுக்கு அந்த முன்னறிவிப்பை பெற்றிருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கதிஜா ரலியல்லாஹு தஆலா வந்து ஜமீலுனி என்னை போர்த்துங்கள்னாங்க. அப்ப கதிஜா ரலியல்லாஹு தஆலா கையில இருந்தா 7 போர்வையே போத்துனாங்க. ஆனா கதிஜா ரலியல்லாஹு தஆலா மரணிக்கும் போது அவங்ககிட்ட ஒரு போர்வை கூட கிடையாது. போர்வை தான் நம்ம சொல்றோம், ஆனா அவங்களுடைய வாழ்க்கை இலக்கணமா தானே இருந்துச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட ஏதாவது ஒரு குறைவு வந்துட்டா அது நம்ம என்ன செய்யறோம்?
பொருந்தி கொள்ளக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்தி வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக என்ற துவாவை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ அதுக்கு அடுத்து 42 48 வரைக்கும் தீனுடைய பிரச்சாரம். அந்த தீனுடைய பிரச்சாரத்துல துன்பங்கள், துயரங்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு, எதுக்காக? அவங்களுடைய வாழ்க்கையை சீராக்கிறதுக்கா, பணங்காசை சேர்க்கறதுக்கா, பேங்க் பேலன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கா, இல்லை மட மாளிகை கொடை கூபுரத்தை கட்டி வைக்கிறதுக்கா? உலகத்துல அவங்க வீடுன்னு ஒன்று இருக்கும். பெரிய பெரிய அமைச்சர்களுக்கெல்லாம் வீடுகள்லாம் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு இருக்கு, இடம் தான் இருக்கு, பில்டிங்கே மாறிடுச்சு. அவங்க வீட்டை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்காங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்ச பள்ளிவாசல்கள் அதே நிலையில இருக்கா? இப்போ நபவி உகது மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, உகது மலை அளவு, உகது மலை இருக்கும் அளவு வரைக்கும் மஸ்ஜித் நபவி நீண்டு கொண்டு போகும்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ ஹஜ்ஜுக்கு இந்த தடவை உம்ராவுக்கு இப்போ போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் இதுக்கெல்லாம் உகதுக்கெல்லாம் நடந்தே போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கு அளவுக்கு பாதை போடுறது மாதிரி இருக்கான். கூபா பள்ளிக்கெல்லாம் இப்போ நடந்து போகிறாங்கண்ணா, அந்த அளவுக்கு பாதைகள் விசாலப்படுத்தியிருக்காங்க. கேட்கும்போது நம்ம போயிட்டு வந்துட மாட்டோமா? இன்னும் பக்கத்துலேயே இருக்கு. சரி, அல்லாஹ் நாடுவான், கேட்டுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் தஆலா நாடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய பள்ளி அப்படியே இருக்கா? அதே கூரையாக இருக்கா? அவங்க பிறந்த வீடு அப்படியே இருக்கா? எந்த நினைவுகளும் இல்லையே. ஆனால் அவங்கள பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காத நேரமே இல்லையே. நினைக்கிறோம் இல்லையா? எல்லா நேரத்திலையும் எல்லா நிலைமைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம சொல்லிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அடுத்ததாக தீனின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட துன்ப துயரங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கடுத்து 48 54, இந்த 48 54 வயசு வரைக்கும் கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணம், இவங்க அபூதாலிபுடைய மரணம், எதிரிகளுடைய அடுக்கடுக்கான சூழ்ச்சிகள், தாயிப்புடைய தோல்வி, மிகராஜ் பயணம், எல்லாத்துக்கும் மத்தியில அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆறுதலாக மிகராஜ் பயணத்துக்கு கூப்பிடுறான். மிகராஜ் பயணத்துல அல்லாஹ்வை பார்த்த ஆனந்தம், தொழுகையுடைய வழிமுறைகளை அல்லாஹ் பரிசாக தந்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துல தான் லேஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கஷ்டத்தை பார்த்தா அல்லாஹ் இது அவனியில ஆறுதல் சொல்ல அவங்களுக்கு ஒருவருமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரால முடியும்? இல்லை, நீங்க வாங்க ரசூலே, நான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கேன்னு தன்னுடைய ஒளிவை காட்டுனா அந்த ஆனந்தத்தை பார்த்தா அல்லாஹ் அவங்களுடைய உம்மத்துக்கும் அந்த ஒளியை கொடுக்க நாடிதான் நம்மளுக்கு தொழுகையை பரிசாக தந்தான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட தொழுகை தான் இன்னைக்கு நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில இஹ்லாஸ் இருக்கா? தக்வா இருக்கா? தவக்கல் இருக்கா? நம்ம தொழுக அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து இருக்குமா? சேருமா? சேர்ந்துரும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒழிய நம்ம தொழுகையில இன்னமும் அந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் கரெக்டா ஓதுறேன், கரெக்டா தொழுகிறேன், என்ன நல்லா தொழுதுருவேன், நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய அந்த அச்சத்தோட தொழுகும் போதுதான் அந்த தொழுகையை அல்லாஹ் ரசிப்பான். இன்ஷா அல்லாஹ் அதை ரசிக்கக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இதுக்கு 9 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். 10வது, அதாவது 54 வயசுல இருந்து 60, எக்ஸ்ட்ரா 3, 54 to 60ன்னு போட்டுட்டா அடுத்தடுத்து இந்த 3 வருடங்கள். இந்த நாட்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துடைய பயணம், போர், ஜிஹாதுடைய தொடர்பு, அரசாட்சி, அத்தனை அரசாட்சி உருவாக்குனாங்க இல்லையா, அந்த அரசாட்சி அடுத்து இந்த உலகத்தை விட்டு மறைந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்திட்டார்கள் என்று கூட முபஸ்ஸிரீன்கள் சொல்ல மாட்டாங்க. ரசூல்ல நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்களோடைய மரணித்திட்டார்கள் சொல்ல மாட்டாங்க. காரணம், நம்மளுடைய அமல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எடுத்து காட்டப்படுதுன்னா அவங்க என்ன இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்க துவா செய்யறாங்கன்னா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆழ பதிய வைப்போம். 6ல இருந்து 60 வரை நம்ம சொல்றோம். அந்த 6ல இருந்து 60 வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இனிமையான நாட்கள், அவங்க பட்ட துன்பங்கள், அவர்கள் பட்ட துயரங்கள்,
கவலைகள் எல்லாமே யாரை நோக்கி இருந்துச்சு? நம்மளை நோக்கி தான் இருந்துச்சு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வாழ்ந்த காலத்தில் மதீனாவில் வாழ்ந்தாங்க. மதீனாவில் வாழ்ந்துட்டா என்ன செய்வாங்களாம்? எல்லா எத்தனையோ அரசாட்சியை கூப்பிட்டாங்க அவங்களுடைய கல்விக்காக. இங்கே வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னாங்க. நான் வரமாட்டேன். ஏன்னா நான் இங்கே தான் மவுத்தாகணும், ஜன்னத்தில் பைக்கில் தான் நான் அடங்கணும். நான் இங்கே எப்படி ரவுலாவை போய் நான் பார்த்துட்டு வரணும், அதே போல் இன்னைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு சிந்தனையிலே இருந்தாங்க. கொதிக்கும் வெயிலில் கூட காலைல செருப்பு போடாமல் மதீனாவில் நடப்பாங்க. அப்போ மாணவர்கள் கேட்பாங்களாம், இவ்வளவு வெயிலில் நீ உங்களை வருத்தணுமா? அப்போ சொல்லுவாங்க, ரசூல்லா நடந்த பூமி இதில் நான் காலில் செருப்பு போட்டு நடக்கிறதா? எந்த அளவுக்கு பிரிய வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாம ரசூல்லாவை எந்த அளவுக்கு பிரிய வச்சிருக்கோம்? எந்த ஒரு காரியத்துக்கும் முன்னும் பின்னும் செலவாத்தோட ஒரு காரியங்கள் நம்ம செய்யும் போது அல்லாஹு தாலா நம்மளை நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு தருமா இல்லையா? அப்ப நம்ம செலவாத்துக்களை கொண்டு அதிகமாக செலவாத்துக்களை கற்று அதை பற்றி ஓதக்கூடியவர்களாக இருப்போம். செலவாத்துக்கள்ல எத்தனாயிரம் தடவைகள் இருக்கு? 12,000 செலவாத்துக்கள் இருக்கு. நம்ம ஓதுற செலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அதை ஓதுவதற்குள்ள நம்ம படுற பாடுகள் என்னையும் நான் சொல்றேன். காலை மாற்றி போட்டு உட்கார்றது, எத்தனை அந்த ஒரு இஸ்கோட ஓதுறோமா? கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுகளை பாடம் எடுக்கிறதுக்காக இருந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருவாங்களாம். வரும்போது எப்படி வருவாங்களாம்? தலப்பை கெட்டியவர்களாக, கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த தடவியவர்களாக, நல்ல ஆடைகள் உடுத்தியவர்களாக அந்த இடத்துல வந்து அமர்வாங்களாம். மாணவர்கள் கேட்பாங்கன்னா, உஸ்தாத் அவர்களே, மற்ற பாடங்கள் எடுக்கும் போதெல்லாம் உங்கள்கிட்ட இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் பார்க்கலையே, இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக வந்து உட்காருறீங்களே என்னன்னு கேட்கும்போது, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தை அல்லவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய வார்த்தையை நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த கண்ணியம் கொடுக்க வேணாமா? இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், கலிஃபா மன்சூர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போயிருக்கும்போது அரசியலில் வாக்குவாதம் வரும் இல்லையா? நபிபியில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாக்குவாதம் வரும்போது கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்க. யார்? கலிஃபா. இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, குரலை கொஞ்சம் தனிச்சுக்கங்க. ஏன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து இருக்கக்கூடிய இடம். நீங்கள் சத்தத்தை குறைச்சிக்கங்க. அப்போ மன்சூர், அவங்க கலிஃபா மன்சூர் கேட்குறாங்க, ரசூல்லா இருக்கையில் தானே இந்த சட்டம் அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குனா? இப்போவும்மா? இப்போ மட்டும் இல்லை, கியாமத்து நாள் வரையிலும் இந்த சட்டம் தான். மனிதராக பிறந்த கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதராக ரசூலாக ஆகி இன்றும் ஒரு சட்டத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்கண்டா. ரசூல்லாவுக்கு கொடுத்தது தான் ஈமான், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்ததுதான் தொழுகையுடைய சட்டங்கள், நோம்புடைய சட்டங்கள், ஜக்காத்துடைய சட்டங்கள், ஹஜ்ஜுடைய சட்டங்கள். நான் ஹஜ் செய்வதை போல நீங்கள் செய்யுங்கள்ண்டாங்க. எல்லாமே அவர்களுக்கு அனுப்பின சட்டம் தான். அப்புறம் ஏதாவது மாற்ற முடிஞ்சிச்சா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும். ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இவ்வளவு ஸலவாத் ஓதுறேன், நான் இவ்வளவுதான் ஓதுறேன், அவ்வளவுதான் ஓதுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தாவே உங்கள் வாழ்க்கையை ஆக்கிக்கங்கன்றாங்க. ஸலவாத்து ஓதுவதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் கோடி இருக்குமா? அதில் நம்ம சில விஷயங்களாக நம்ம தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடியவர்களாக, ஸலவாத்தை ஓதி எனக்கு இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒருவர் கூட இருக்க முடியாது. கொஞ்சம் தாமதிக்கலாம ஒழிய இருக்காது. இப்போ மற்ற அமல்கள் எல்லாம் இஹ்லாஸின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா எடுப்பான். ஈமானா இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே நற்குணங்களாக இருக்கட்டும், எல்லாமே இஹ்லாஸின் அடிப்படையில், தூய்மையின் அடிப்படையில் தான் எடுப்பான். ஆனால் ஸலவாத்தை எப்படி ஓதுனாலும் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ் கூட நம்மகிட்ட வலுவாக வருது இல்லை, அந்த அளவுக்கு இப்படி எல்லாம் உட்காந்துருக்கோம். இப்போ சீக்கிரம் முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆழ பதிய வைப்போம். ஸலவாத்தை கொண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தர்றான். சூரியன் ஸலவாத்தோட அல்லாஹ்வின் திருநாமத்தோடு ஒலிக்குது.
அந்த வெளிச்சம் செலவாத்தோடு அது வர்றதுனால அந்த சூரியனுடைய வெப்பம் நம்மளை சுட்டரிக்காமல் இருக்கு. இல்லாட்டி நமக்கு அந்த சூடு தாங்க முடியுமா? அப்படி நம்ம செலவாத்து ஓதிக்கிட்டு அந்த வெயிலில் போங்களேன், அந்த வெயில் அந்த சூரியனுடைய சூடு நம்மளுக்கு மயக்கத்தை கொடுக்காது. அனுபவிச்ச உண்மை. தண்ணி தாகத்தையோ தண்ணியை தேடியோ இந்த வெயிலில் இவ்வளோ தூரம் போகிறோமே ஆசை உது கிடையாது. ஏன் காரணம் என்ன? அது செலவத்தோடு உதிச்சிருக்கு, நம்ம செலவத்தோடு எந்திரிச்சிருக்கோம். அப்போ அந்த செலவாத்தோட தான் பூக்கள் மலருது. பூக்கள் ஒரு மொட்டில் இருந்து வெளியே வரும்போது அது மலரும் போது செலவாத்தோடு மலருது. சுபஹானல்லாஹ். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது அல்லாஹ் கொடுத்த நிகமத்துகள் நம்மளுக்கு புரியும். அந்த நிகமத்துக்குள்ள செலவாத்தும் இருக்குங்கிறது நம்மளுக்கு புரியும். நம்ம செலவாத்துக்களை அதிகமாக ஓத ஓத நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் தஆலா தீர்த்து வைப்பான். துனியாவில் மட்டும் இல்லை, கபூரில் மட்டும் இல்லை, சக்கராத்திரி வருத்தத்தில் மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையிலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, நம்மளுடைய அமல்களை இந்த அமல்கள் இல்லை, இந்த அமல்கள் வேணாம் அப்படின்னா ஒதுக்குற அமல்கள்லாம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லா அமலையும் அவன் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் செலவாத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டானா, ஒதுக்க மாட்டானா. என் ஹபீப் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல நீங்க செலவாத்து ஓதிருக்கீங்க, அத்தனை செலவாத்தையும் நான் ஒப்புக்கொள்றேன் பானா. அந்த செலவாத்தை கொண்டு அல்லாஹ் நாடினால் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தையும் வாஜிபாக்கி கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, நபியே நீங்க சொர்க்கம் போங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, ரப்பே நான் எப்படி சொர்க்கம் போவேன்? நீ போக சொல்லிட்ட, நான் போறேன். நான் எப்படி போவேன்? ஒவ்வொரு நாளும் 5 தடவை மக்காவும் மஹமூதன் என்னை எனக்காக துவா செஞ்ச என் உம்மத்துகள் இருக்கும்போது நான் சொர்க்கத்துக்கு எப்படி போறேன்? அவர்களை அனுப்பு, நான் போறேன். அப்ப அப்படிப்பட்ட துவா வாங்க சொன்ன உடனே ஓதுறோம் இல்லையா, அதுல அசட்டை இல்லாம ஓதக்கூடியவர்களாக இருக்கும். வாங்கக்கூடிய துவாவோட அவ்வளவு மகிமை இருக்குமா. இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவின் அர்த்தம் புரிஞ்சு அந்த மக்காம மஹமூதுன்னு சொல்லும் போதே நம்ம அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காம மஹமூது சொர்க்கத்துக்குள்ள போகையில் நம்ம பார்த்தோம்டா, அந்த அழகை நம்ம பார்த்துட்டோம்டா. அதுக்கான அதான் நம்மளுக்கு உலகத்துல பிறப்பு ஒரு முறை, மரணம் ஒரு முறை. அந்த மரணம் வருவதற்குள்ள அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்ம எத்தனை முறை என்றுங்கிறத மலக்குகள் இருந்து எழுதிக்கிட்டே இருக்காங்கம்மா. எத்தனை முறை நமக்கு சொல்றோம் அல்லாங்கிற வார்த்தை எப்படி சொல்றோம், அல்லாஹு அல்லாஹ் நம்ம எப்படி சொல்றோம். சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்ல சொன்னதை அப்படியே நம்பினாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, யாரும் சொல்லல, ரொம்ப இக்கட்ல மாட்டியிருக்கேன். அப்படியா? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஸ்ரிக்கு பி ஷைஆ ஓதுங்கன்ட்டாங்க. அது சஹாபி போயிட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. பல காலங்கள் ஆயிடுச்சு. ஒரு இறைநேசர், அவங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அவங்கள ஒரு பிரச்சனையினால அவங்கள தூக்கு மேடைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அப்ப யூதர்கள் என்ன செய்யறாங்க, என்ன எதனால நீங்க எதனால நீங்க தூக்கு மேடைக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு இவங்க சொல்றாங்க, இப்ப தப்பிக்க தூக்கு மேடை கடைசி கட்டம். இப்ப இந்த நேரத்துல என்ன செய்றாங்க, வாய்க்குள்ள அல்லாஹு ரப்பி அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஸ்ரிக்கு பி ஷைஆன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த யூதர் கேட்கிறாரு, தூக்கு மேடை போடக்கூடிய அந்த யூதர் கேட்கிறாரு, நீங்க என்ன சொன்னீங்க? அப்போ அவங்க சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு சொன்னேன், என்னுடைய இக்கட்டான நேரத்துல இதை ஓதிக்கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அதனால நான் இதை ஓதுறேன், நீங்க திருப்பி சொல்லுங்கன்றாங்க அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஸ்ரிக்கு பி ஷைஆன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இது நான் இன்சில் வேதத்திலையும் இந்த வார்த்தையை நான் பார்த்துருக்கேன். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஸ்ரிக்கு பி ஷைஆங்கிற வார்த்தையை நான் இன்சில் வேதத்திலையும் நான் பார்த்துருக்கேன். அதனால இந்த வார்த்தையை நீ சொன்னதுனால உன்னை தூக்கு மேடைக்கு அனுப்பல, நீ போ. எப்படி நெருக்கடியான நேரத்துல எவ்வளவு விளக்கம் கிடைச்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு பல பல நிகமத்துகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வார்த்தை. அந்த அடிப்படையில் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் சலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ நம்மளுக்கு அந்த சலவாத்துக்கள் ஓததான் கல்வியின் வெளிச்சம் நம்மளுக்கு தெரியும். இப்போ எந்த மஜ்லிஸ்லையுமே 11 தடவை சலவாத்து, இன்னும் 11 தடவை சலவாத்து ஓதுறது பல மஜ்லிஸ்களில் அது ஒரு பழக்கம். நம்ம சலவாத்து மஜ்லிஸ், நம்ம திக்ரு மஜ்லிஸ்னால தான் பயானை அப்படியே கொண்டு போகிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் பைத்து படிக்கிறதுனால நம்ம அதை இது பண்ணலை. ஆனால் மற்ற இடங்கள் எல்லாம் செலவாத்து மட்டுமே தான். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் செலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு அதாவது இந்த அறிவை செலவாத்தோடு நம்ம அறிவை பெறுவதற்கு 6 நிபந்தனைகள் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு வாங்களேம்மா போன, இல்லாட்ட கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. அது இங்கே அதாவது நம்ம எல்லாமே எழுதி வச்சு படிக்கிறது இல்லைம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஞாபகமும் அவன் கொடுக்கக்கூடிய நியமத்தும் தான். அப்போ நம்ம அடுத்த பேச்சுக்கள் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், அது பேசக்கூடிய அந்த கோர்வை வராது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நான் இதை யாரையும் மனநோகிறதுக்காக வேண்டி சொல்லலை, அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதாவது அதுக்கு அவசர தேவைக்கு தான் அது வருது. அதனால வெளியில் போய் பேசிட்டு வந்துட்டு கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கல்வியை பெறுவதற்குள்ள 6 நிபந்தனைகள் இருக்குங்கிறாங்க. 6 நிபந்தனைகள் வேணும். அந்த 6 நிபந்தனைகள் இருந்தால் தான் நம்ம கல்வியை அறிய முடியும். அந்த கல்வியை நம்ம அறியறதுக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸலவாத்து நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ ஸலவாத்தை கொண்டு நம்ம இந்த நிபந்தனையை தெரிஞ்சாதான் நம்ம கற்ற கல்விக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்கு. அப்போ இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட கல்வியை நம்மளுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இப்போ அது 1வது என்ன நிபந்தனை, அந்த 6 நிபந்தனை என்ன அப்படின்டா, 1வது நம்மளுக்கு இல்மு வேணும். கல்வியை கற்றுக்கொள்ள அறிவு வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? கல்விங்கிறது வேற, இல்முங்கிறது வேற, அறிவுங்கிறது வேற. கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு தான் அறிவு வேணும். கல்வி எழுத்து வடிவில் தான் வரும். இப்போ குர்ஆன் நம்மகிட்ட எப்படி இருக்கு, எழுத்து வடிவில் தான் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு உஸ்தாதை தேடி போறோம்ல, அது போல தான். அப்போ அதுக்கு நம்மளுக்கு அறிவு வேணும். அந்த அறிவில் குறைபாடு வந்துட்டா நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்து துவா கேட்கணும். யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் என்ன சொன்னான், ரப்பி ஸித்னி இல்மா, குர் ரப்பி ஸித்னி இல்மாங்கிறான் அல்லாஹ். நபியே நீங்க உங்களுக்கு இல்ம கேளுங்கிறான். இன்னைக்கு நாம அந்த ரப்பி ஸித்னி இல்மாங்கிற அந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு எத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல்ல போறோம் தெரியல. அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா கல்வியின் விளக்கத்தை கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போதும்னு வாழ்ந்துருவோமா? இப்ப நம்மளுக்கு சாப்பிட்டதெல்லாம் போதும்னு இருந்துறோமா? ஒரு நாள் வயிறு சரியில்லை, குறைஞ்சது ஒரு 10 பேருக்கையாவது சொல்லியிருப்போம், இன்னைக்கு ஒன்றும் சாப்பிடலண்ணா, வயிறு சரியில்லை. அந்த வயிறு ஒரு நாள் நல்லாயி மறுநாள் நல்லா ஆயிடுச்சு. நாளும் நல்லா இருந்திருக்கு, மறுநாளும் நல்லா ஆயிடுச்சு. நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும் எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். நாளும் அடுத்த நாளும் சொல்லியிருப்போமா? யாராவது பார்த்து கேட்டாங்கண்டா அந்த இது சரியில்லைன்னு சொல்லியிருப்போமே, அவங்க பார்த்து இப்போ நல்லா ஆயிடுச்சான்னு கேட்டேன், பரவாயில்லைன்னே சொல்லுவோமா ஒழிய அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோமா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இல்மினுடைய வாசல் நம்மளுக்கு விசாலமாக, விரைவாக, சீக்கிரமாக வரக்கூடிய வழிமுறையான துவாவையும் நம்மளுக்கு தந்திருக்கான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் அறிவின் விளக்கத்தை கூடிய அல்லாஹ், அறிவின் பாதை எனக்கு கூடிய அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ மார்க்கத்துடைய வேலை என்ன கொண்டு நீ வாங்கிக்கிட்டே இரிய அல்லாஹ். ஏதாவது ஒரு வேலை அல்லான்னு நினைப்பது அல்லாஹ் சொல்றான், என்னையா மகிழ்ச்சி அடைய வச்சுட்டாங்க அடியாங்கிறான். அல்லாஹ் நம்ம நினைக்கிறது அதையே சொல்லி கொடுத்துட்டா இன்ஷா அல்லாஹ். 1வது நிபந்தனை என்ன, நம்ம துவா. அறிவு மட்டும் நமக்கு இருந்துட்டாப்புல போதாது, துவாவும் வேணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது அல்லாஹ் சொல்ற, என் பக்கம் உங்களை சேர்த்துக்கிறேங்கிறான். அறிவும் இருந்து எளிமை துவாவும் இருந்துட்டா அல்லாஹ் என்ன சொல்றான், என் பக்கம் உங்களை சேர்த்துக்கிறேங்கிறான். அடுத்தது 2வது ஆசை, பேராசை வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நம்ம பேராசை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூல் நாளைக்கு மறுமையில அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நான் போய் இருக்கணும். இது பேராசை தானே, ஆசையா இது? இப்போ ஒரு சாதாரணமாக உலகத்தில் உள்ள முதலமைச்சர் பக்கத்துலேயே நம்ம போக முடியுமா? ஒரு நல்ல ரொம்ப பெரிய பெரிய ஆலிமாவே இருக்கான்னு வைங்களேன், அந்த ஆலிமா முன்னால் போய் நம்ம நல்லா பேசிட்டு வந்துட முடியுமா? இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் இடம் எல்லாம் எப்படிப்பட்ட இடம்? என்னை நீங்கள் ஒரு சார்பி கேட்குறாங்க, யார சொல்லலாம், நான் இப்போ மஸ்ஜித் நபவி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், ஓட்டமாக ஓடியாந்து உங்களை பார்த்துட்டு போயிடுறேன், உங்ககிட்ட உட்காரணும்னு நினைக்கிறேன்,
அடிச்சு பிடிச்சி நெருங்கினாலும் உங்ககிட்ட வந்து உட்காந்துறேன். நீங்க தண்ணி குடிச்ச குவளையில தண்ணி குடிக்க ஆசைப்படுறேன், குடிச்சிட்டு போயிடுறேன். உங்களுடைய ஆடையை தொடணும்னு ஆசைப்படுறேன், தொட்டுட்டு போயிடுறேன். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு வேலையை நாடி எனக்கு சொர்க்கம் கொடுத்துட்டானு கூட, உங்களுக்கு கொடுத்த சொர்க்கம் உயர்ந்த சொர்க்கம். நான் மற்றவங்க சொர்க்கத்தோட தான் இருப்பேன். உங்ககிட்டயே நான் எப்படி பார்க்க முடியும்? உங்களை எங்கெல்லாம் வந்து நான் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையுடைய அமளி நுமலில் என்னைய பார்க்க வேண்டும் என்றால் 3 இடத்தில் என்னை வந்து சந்தியுங்கள். அந்த சஹாபிட்ட இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த சஹாபிக்கு மட்டுமா? அவங்க உம்மத்து எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்தாலும் நாடு நான் கொடுப்பேன் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம தரலாம்ல. இப்போ என்ன செய்யறாங்க? அந்த சஹாபி எந்தெந்த இடம்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியணும்ல. 3 இடத்துல பாருங்கன்றதுல அவங்க பார்க்க பேசாம போகல. ஏன்னா அடுத்து என்ன கேட்குறாங்க? எந்தெந்த இடத்துல யார சொல்லலான்னு கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க? மீசானுடைய திராசு நன்மை தீமை நெருக்கப்படுற இடத்தில் என்னை வந்து சந்தியுங்கள். அந்த இடத்துல நம்ம போய் சந்திச்சா எவ்வளவு சலுகை இருக்கு. ஒரு காய்கறிக்காரர் தெரிஞ்ச ஆளா இருந்துட்டா நம்ம காய்கறி வாங்க போனா கூட 2 காயை அள்ளி போடுவாங்க. பார்த்துருக்கோம்ல. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெருசாக கடையை திறக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு நம்ம சொந்தக்காரவங்க போகிறோம். நம்ம வாங்கும்போது என்ன செய்வாங்க? கொஞ்சம் காசை கொடுத்துட்டு கொஞ்சம் நிறைஞ்ச பொருளை கொடுப்பாங்க. ஒரு அன்பின் அடையாளம். நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வச்சிருந்த அந்த ஆசையும் பேராசையும் மீசானு கிட்ட வரைக்கும் நம்ம போக வச்சுட்டான்டா அல்லாஹ். அந்த மீசானுடைய தட்டை நிறைச்சிட மாட்டானா? இப்போ நம்ம ஒவ்வொரு கண நேரமும் சரி இந்த ஆசையும் பேராசையும் நிறைய வைப்போம். அடுத்தது 2வதாக என்ன சொன்னாங்க? சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தின் அருகாமையில் எண்ணிக்க சந்தியுங்கள். சிராத்துல் முஸ்தகிம் பாலம் நம்ம பார்க்குற கட்டிப்பாறை பாலம் மாதிரி இருக்காது. நான் அந்த கட்டிப்பாறை பாலம் திறந்தப்ப இந்த பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுண்டே அதில் பயணம் செஞ்சேன். எங்க குட்டியா இருக்காது, அப்ப பிரம்மாண்டமா தெரிஞ்சுச்சுல. அப்ப இந்த பாலத்தையே இந்த அளவுக்கு வடிவமைக்கக்கூடிய மனிதனுக்கு மூளையை கொடுத்தா அல்லாஹ் அந்த சிராத்துல் முஸ்தகி என்னும் பாலத்தை தானே போடுறானே. அவனுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய அறிவு, சுப்ஹானல்லாஹ். அந்த பாலத்தின் அருகாமையில கருப்புக்கு இருட்டுக்கு இருட்டு கொடுத்தது போல இருட்டு இருக்குமா அந்த இடத்துல. ஒரு வெளிச்சம் இருக்காது. கும்மிருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இருட்டையெல்லாம் எல்லாம் உலகத்துல காட்டுறான் நம்மளுக்கு. நம்ம எங்க நினைக்கிறோம்? கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில பாடங்கள் எடுக்கும்போது மனசு கவலை வரும்போது கண்ணை அப்படி மூடி உட்காந்துருவாங்களாம் கொஞ்ச நேரம். மாணவர்கள் தூங்குறாங்க போல அப்படின்னு அமைதியாக இருப்பாங்களாம். அப்புறம் அவங்களாம் கண்ணை திறந்துட்டு செலவாத்து ஓதிட்டு சொல்லுவாங்களாம், இப்போ நான் கண்களை மூடி இருக்கும்போது தாயின் கருவறையில் இருந்த இருட்டு நான் இனி போய் இருக்கக்கூடிய கபரறையில் உள்ள இருட்டை சிந்தித்து கொண்டு இருந்தேன்னு சொல்லுவாங்களாம். சுபஹானல்லாஹ். என்னைக்காச்சும் நம்ம கண்ணை மூடி இருக்கும்போது பிறர் கண்ணை மூடி படுத்து இருக்கும்போது நம்ம நினச்சிருப்போமா? எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருது. தூக்கங்கள் வரணும். நம்மளுக்கு தூக்கமும் ஒரு நிகமத்து இல்லையா? அல்லாஹ் கொடுத்த அருக்கொடை இல்லையா? ஆனால் அதையும் நம்ம அல்லாட்ட ரசிக்கணும். அவன் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே. அடுத்து சிராத்துல் முஸ்தகிம் மேலே என்னை பாருங்கன்ட்டாங்க. 3வது ஹவுசர் தாடகத்து தண்ணீர் குடிக்கிற இடத்துல அவனை வந்து பாருங்கன்ட்டாங்க. சுபஹானல்லாஹ். அந்த சஹாபி சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், இனி எனக்கு கவலை இல்லை. இந்த 3 இடத்துலையும் உங்ககிட்ட வர்றதுக்கு லேசாக்கிடுவேன்ல அல்லாஹ். ஏன் 3 இடத்துல ஓடி ஓடி வந்துடுவேன்ல, அதே ரொம்ப லேசு தானே. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் உங்க கூடயே இருக்கிற வாய்ப்பை நான் அல்லாட்ட கேட்டுக்கிறேன் ரசூல். நாமளும் ஆசையும் பேராசையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வைக்கணுண்டா சலவாத்தோட உள்ள கல்வியை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த செலவாத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் சும்மா வெறுமனை நினைச்சிடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் கடைசியில் ஓதும்போது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம். இந்த செலவாத்தை மட்டும் எனக்கு தெரிந்த ஒரு தாய் ஒரு நாள் ஒன்றுக்கு 4000 தடவை ஓதுவாங்க. ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செலவாத்து மட்டும்தான் ஓதுவாங்க. அவங்களுடைய மரணம் பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு அந்த மரணம் ஒவ்வொரு நேரமும் அந்த வக்து வரவும் எனக்கு ஞாபகம் வரும்.
அந்த ரூஹு பிரிஞ்ச அந்த நேரத்தில் அவங்களுடைய முகம் எனக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும் ஒவ்வொரு நாளும். காரணம் என்னண்டா, அவங்க செலவத்தை ஓதிக்கிட்டு இருக்கையில ரூஹு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பெரிய செலவாத்துலாம் ஓதலை, தாஜ் செலவாத்து ஓதலை, துஞ்சினா செலவாத்து ஓதலை, லக்கி செலவாத்து ஓதலை, அதெல்லாம் பெருசு ஓதலை. ஆனால் அவங்க ஓதுனதுலாம் என்ன செலவாத்து ஓதுனாங்க? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. அவங்க சொல்லுவாங்க, மகளே நான் 4000 தடவை ஓதுறேன், கொஞ்சம் அதிகமாக ஓதுறதுக்கு துஆ செய்யுமா. எழுத படிக்க தெரியாத தாய், அந்த தாய் ஓதுனாங்க. ரூஹு பிரியும் போதும் செலவாத்தோடு அவங்களுக்கு ரூஹு பிரிஞ்சிச்சு. ரூஹு பிரியல, அங்கே பக்கத்தில் இருந்தோம். இன்னைக்கு அந்த நேரம் வந்துட்டு அந்த தாயுடைய ஞாபகத்துக்கு எனக்கு ஞாபகம் வரும். இதை எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு அமைப்புலையும் செலவாத்தின் முத்திரை நம்மளுக்கு இருக்கணுமா. இன்ஷா அல்லாஹ் அந்த முத்திரையை பதிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 4 விஷயம்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு இப்போ கம்மி இருந்தாலும் நம்ம மேலோட்டமாக சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். 3வது, ஸலவாத்து ஓதுவதற்கும் கல்வியை அடைவதற்கும் முயற்சி வேணும். முயற்சி. இப்போ நம்ம படுத்து ஒரு சிலர் கேட்பாங்க, தூக்கத்திலேயே ஸலவாத்து ஓதலாமான்னு. தாராளமாக ஓதலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரை படுத்துக்கிட்டு சொல்லவா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா நினைச்சிடணும். சிந்தனை வராத வரைக்கும் ஓதுன பிரச்சனை இல்லை. சிந்தனை வந்துட்டா, ஒரு பெரிய ஒரு அமைச்சர் இருக்காங்க பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள படுத்துக்கிட்டே இப்படி பார்ப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்ன உடனேயே அல்லாஹ் தஆலா 10 முறை நம்ம மேல செலவாத்து சொல்றான். ஒரு செலவாத்து நம்ம சொல்லிட்டோம்டா அல்லாஹ் 10 முறை நம்மளுக்கு செலவாத்து சொல்றான். செலவாத்து 10 முறைன்னா அவன் நம்மள மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டுமா? அவன் ஸ்டைலே வேற. அப்ப அவன் சொல்லும் போது நம்மளுக்கு 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 நன்மைகள் எழுதப்படுது, தரஜாக்கள் உயர்த்தப்படுது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுக்கு முயற்சி வேணும் இல்லையா? நான் ஓதிட்டேன் அப்படின்னு இருப்பதை விட, நான் ஓதுவேன் அப்படின்னு இருப்பதை விட, ஓதிக்கொண்டே இருந்தோம்டா முயற்சி தானே அது. அப்ப அந்த முயற்சி முழுமையாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு உணவு உடை எல்லாமே நம்மளுக்கு தேவை தானே. அது எதுவுமே இல்லாம நம்ம வாழ முடியாது இல்லையா? அப்ப எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் நம்ம என்ன செய்யணும்? ஸலவாத்தை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த அருள்மறை திருமறையை கொண்டு நம்மளுடைய அமல்களை பேணுதலாக ஆக்கி பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா ஹலால் ஹராமை பற்றி குர்ஆன்ல சொல்லிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டாங்க. அப்ப நாம அதை பேணுதலாக பெற்றுட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்கள். 5வது என்னன்னா, நம்மளுக்கு நல்லவர்களுடைய நேசம் கிடைக்கணும். நல்லவர்களுடைய நேசம். இப்போ ஒரு செலவாத்து மஜ்லிஸ்க்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல செலவாத்து ஓதுன நாவு இப்போ யாரையாவது புறம்பேசியிருப்போமா? யாரையாவது திட்டிருப்போமா? மனசுக்குள்ள யாரை பற்றியாவது ஏதாவது எண்ணங்கள் வந்திருக்குமா? எதுவுமே வராது. செலவாத்துல ஓதி இருக்கோம். அப்போ இந்த நேரம் நம்ம எல்லாருமே என்ன, அல்லாஹ் நாடினால் இறை நேசர்கள் தான். அல்லாஹ் நாடிட்டேன்டா. வலிமார்கள்னு தனியாக அல்லாஹ் உலகத்தில் படைக்கலை. வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு தான் வலிமார்களாக இறைநேசர்களாக அல்லாஹ் தஆலா எடுக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் செலவாத்து ஓதி இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இங்கே வந்ததுனால தானே இது கிடச்சிச்சு. இப்போ இந்த முஹல்லாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்துட்டு அந்த இடம் காணுமா? அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கானே. இந்த நேரத்தை நம்ம வீணாக கழிக்கலையே, நம்ம இந்த நேரத்தை வீணாக போக்கலையே. நம்ம செலவாத்தோட நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 2 மணில இருந்து மகரிபு வரையிலும் நம்ம இந்த அந்த மாவுள்ள வாழ்றோம்டா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம அல்லாஹ் தந்திருக்கான். யாரா இப்படிப்பட்ட மஜ்லிஸுகள்ல நல்லவர்களோட அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திரியா அல்லாஹ். இதுல யாரை எல்லாம் நல்லவர்கள் எழுத நாடி இருக்கான்னு தெரியாது, எல்லாரையுமே எழுத நாடி இருக்கானான்னு தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம அறிந்து நம்ம செலவாத்துக்களை அறிவோடு ஓதக்கூடியவர்களாக, நல்லவர்களுடைய நேசத்தை உருவாக்குவவர்களாக ஆக்கிக் கொள்வாமாக. அடுத்தது, நம்மளுடைய தேவைகளை அதிகரிக்காத அளவுக்கு இருக்கணும்டா செலவாத்துக்களை அதிகமாக ஓதும். எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும்டே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை உருட்டிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத ரப்பு நம்மளுக்கு வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம படைக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒரு அறிவிப்பு இருக்கு, 5 வருஷம்னு இருக்கு, 50,000 வருஷம்னு இருக்கு. அப்ப இந்த நாள் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சு நம்மளுக்கு எல்லாம் படைச்சிட்டான். அவன் படைச்சது அவன் தர்றது நம்மளுக்கு வரும்.
அப்ப நம்ம தேவைகளை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம உண்ண உணவு, உடுத்த உடை, தங்கும் இடம், ஆபத்து இல்லாத உலகம். பாலஸ்தீன மக்கள்ல எது எப்ப நடக்கும், என்ன நடக்கும்னு ஒரு பரிதவிப்பில் இருக்கா. நம்ம அப்படி இருக்கோமா? உலகம் எங்கும் அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தந்துடணும். அப்ப இதுக்கு நம்மளுக்கு இன்ஷால்லா என்ன செய்யணும்? இந்த இதுகளை நம்ம ஹலாலாக தேடிக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப தேவைகளை நம்ம அதிகரித்து போகாம இருப்பதற்கு சலவாத்து நம்மளுக்கு ஒரு கேடயமாக இருக்கு. நம்ம தேவைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன் இல்லையா? இப்ப ஒரு ஜனாசாவா இருக்குன்னு வைங்களேன். இப்ப மகத்துக்கு ஒரு மயத்துக்கார வீட்டுக்கு போறோம். ஒரு ஜனாசான்னு தெரிஞ்ச உடனே இஸ்திக்பார் ஓதணும், சூரா இஹ்லாஸ் ஓதணும், சலவாத்து ஓதணும். இன்னைக்கு அதை செய்யறோமா? இஸ்திக்பார் ஓதி யாரெல்லாம் இந்த ஜனாசாவின் பாவத்தை பொறுத்துறியால. அது யாரா இருக்கட்டும், உறவினர்களுக்கு மட்டும் இல்ல, அது நானாவே இருக்கட்டுமே. எனக்கு நான் என்னுடைய மரண செய்தி உங்களுக்கு வந்துட்டா நீங்க என்ன சொல்லணும்? முதல்ல என்ன செய்யணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி முடிச்சுட்டு அந்த துவா உங்களுக்கு தான், அது எனக்கு வராது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றேன். மரணித்தவர்களுக்கு அந்த துவா கிடையாது. உயிரோட இருப்பவர்களுக்கு கேட்கிற துவா அது, நமக்கு நாமளே கேட்டுக்கிற துவா. அதுக்கடுத்து இஸ்திக்பார், தலைமையான இஸ்திக்பார் தெரிஞ்சா தலைமையான இஸ்திக்பாரை ஓதணும். அப்படி இல்லாட்ட அஸ்தகுல்லாஹில் அலீம் அதையாவது ஓதி, எத்தனை முறை, குறைஞ்சது 3 முறை, கூடுதலாக எத்தனை முறையாவது ஓதி, இந்த இன்று ஜனாசாவான இவர்களுக்கு பாவத்தை நீ மன்னித்து விடியா அல்லாஹ் துவா. அடுத்தது சூரத்துல் இஹ்லாஸ் 3 முறை ஓதுனா கூட அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு அடுத்து சலவாத்தை நம்ம ஓதிட்டோம்னா அந்த ஜனாசா கபருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம துவாவும் சலவாத்தும் இஹ்லாஸும் எங்க போய் நிற்குமா? எப்படிப்பட்ட வாய்ப்பு உள்ளது? அப்ப நம்மளோட அது தேவை. உலகத்துல வாழ்றவர்கள் தேவை உள்ளவர்கள் இல்லம்மா. இப்ப நம்மளுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்தாரை கொண்டு நிறைவேற்றிக்கிறோம். கபராளிகள் தான் தேவை உள்ளவர்கள். அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஈசல் தவாபு, நம்ம அவர்களுக்கு செய்யக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா, அவர்களுக்கு செய்யக்கூடிய சதக்கா, அவர்களுக்கு செய்யக்கூடிய ஹதியா, இவையெல்லாம் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையும் செழிப்பாக்கி மறுமையுடைய வாழ்க்கையும் செழிப்பாக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த வழியில நம்ம போகும்போது தான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும்? இந்த வழியில வருவதற்கு ஒரு அளவாவது முயற்சி பண்ணுவாங்க. இப்ப எத்தனை குடும்பங்கள்ல இப்ப ரொம்ப நல்லா பாதுகாக்கணும். இப்ப ஃபாத்தியா ஓதக்கூடாது. ஃபாத்தியாங்கிறது என்னம்மா? சூரத்துல் ஃபாத்தியா தானே. ரொம்ப பேரு வீட்டுல இப்ப ஈசல் தவாபுல ரொம்ப குறைஞ்சிருச்சு. அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த 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 அப்போலாம் இருந்துச்சு, 3 பாத்தியா இது அந்த மாதிரி இருக்கும். இப்ப அப்படிலாம் அது பிதுகத்துன்னு இப்ப எல்லாமே நின்றுச்சு. அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல சலவாத்துக்களை அதிகமாக ஓதி, நம்ம தாய் தந்தை ஹயாத்தோட இருந்தாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள 3 தடவை சலவாத்து ஓதி அவங்கள போய் பார்த்தோம்னா அல்லாஹு தாலா அவர்கள் நம்மளை சுமந்த நன்மையும் நம்ம அவர்களுக்கு செய்யற ஹிதுமத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். மரணித்த தாய் தந்தைகளுக்கு நம்ம சலவாத்துக்களை ஓதி, யா அல்லாஹ் இந்த சலவாத்தின் பொருட்கள் என் தாய் தந்தை கபரே விசாலமாக்கி வை அல்லாஹ். இது தாய் தந்தைக்கு மட்டும் இல்ல, நம்ம கணவரை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளுக்கும். நம்ம தாய் தந்தையை மட்டும் நம்ம கொட்டிக்கிட்டே இது பண்ண முடியாது. நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த நியமத்தான கணவரை கொடுத்திருக்கானே, அந்த கணவருடைய தாய் தந்தை அவங்களுக்கு மரணித்தவர்களாக இருந்தாலும் சரி. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவின் பரக்கத்தை கொண்டு நம் நாட்களை இன்பமாக்குவோமாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்மான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மணி சரியாவே பார்க்கல. பேர் சும்மா தாங்கப்பா.